வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. எஸ்ஐஆர் குறித்து வந்து பேசுங்கன்னு ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வெளில, நம்மளோட ஃப்ளாட்டில் இருக்கீங்களோ வீட்டுக்கு வெளிலையோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை வந்து அதிகமாக பார்க்குறப்போ அதோட புரிதல் ஏற்பட்டது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நேற்று வந்து டிவிகேஎன் விஜய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோனோலாக் பேசியிருக்காரு. அவர் அதில் ஒரு 9 நிமிஷம் இந்த எஸ்ஐஆர் பற்றி அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சில சந்தேகங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் கொண்டு சேர்க்கணுன்றதுனால இந்த தலைப்பில் நான் பாரிக்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து ஒன்றா அது ப்ளே ஆகி பேசிக்காக இந்த வீடியோ ஏன் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிவிகேயில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல? இல்லைங்க, அது எப்படின்னா போட்டாருங்க ட்விட்டரில், நான் பார்த்தேன். சரி, இது வந்து எல்லாருமே போடலாம், நியூஸ் சேனல்ஸ்லாம் போடலாங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்மளோட நேரத்தில் நீங்கள் ஒரு பாலிமர் டிவியாக உணர்ந்து போட்டு விட்டீங்க. அதான் உண்மை. அதில் வந்து பல பேர் கதறிக்கிட்டு இருக்கான். பிரதர் திட்டுறாங்க, வியூஸுக்காக போடுறீங்க, வியூஸ்க்காக போடாமல். இப்போ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஏன் விஜய் பேசுனதை நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. நான் தனியாக எஸ்ஐஆர்னு பேசினா பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது வந்து எங்கள் மிஸ்டேக் கிடையாது, ஆடியன்ஸ் மிஸ்டேக். காரணம் என்னென்னா, சமீபத்தில் அரசியல் சார்ந்து மட்டும் பேசுகிற வீடியோஸ் வந்து பார்க்குறது கம்மியாகுது. ஏதாவது இந்த சினிமா இல்லை இந்த மாதிரி விஜயோட இதெல்லாம் பேசும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இது எங்களுடைய பிழை கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, விஜய்ங்கிற ஒரு லட்டை அப்படி எடுத்து, எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷத்தை கொஞ்சம் எடுத்து, இந்த இதை வச்சு இதை விமர்சனம் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ விஜய்ங்கிற அந்த லட்டு வந்து இப்போ நமக்கு லட்டாட்டம் அந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கனால அவரை வந்து அவர் ஒரு அழகான ஒரு பசுவாக நினைத்து கறக்க போகிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு வேறு வழி தெரியல, விஜயை தான் பயன்படுத்தி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ விஜய் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு. ஸோ அவர் எதிர்ப்பு எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத ஒரு 9 நிமிஷம் காணொலியாக போட்டிருக்காரு. அந்த காணொலிக்கான ரியாக்ஷன் தான் இப்போ நடக்க போகுது. ரியாக்ஷன் வீடியோ. ஓகே, புரியுது. வள்ளல்ல முதல் ரியாக்ஷன் வீடியோ. ஃபைன், டன். எப்படி என்னோட அந்த ஸ்பூஃப் வீடியோலாம் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் 10,000 வியூஸ் எக்ஸ்ட்ரா போகும். புரிகிறது. ஸ்டார்ட் பண்ணிட்டா. வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்லோவாக பேசுறீங்க. அவரே அப்படி தான் ஸ்லோவாக பேசுகிறாங்க. நான் தான் கேட்கலான்னு வந்தேன். சரி, யாரையுமே வந்து புண்படுத்திடக்கூடாது. 2xல போடவா? இல்லை, அது வேணாம். பிரகாஷ்க்கு என்ன பேசாமல் இருக்கு, நான் எடிட்டிங் கஷ்டம்னா. இல்லை, நேற்று நிறைய பேர் சொன்ன விஷயம் இது 2xல வச்சு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால அப்படியே ப்ளே பண்ணிடுவா, ஏன்னா நம்ம நிறுத்தி பேச வேண்டியது இருக்குல்ல. ஓகே, புரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் voting is not only our right but also our life. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட. ஸோ இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அது நடுவில் ஏதோ ஃபிலாசபிலாம் சொன்னார். அது ஓகே, லைஃப் வந்து கொஞ்சம் எதுகை முனையெல்லாம் இருந்துச்சு, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சொன்னார் பார்த்தீங்களா, இந்த நேரம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஓட்டுரிமை என்பது பறிக்கப்பட்டு விட்டதாக கருதுகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாருல்ல. அதுக்கு நான் உடன்படுகிறேனா என்றால் ஆமாம், அவர் சொல்கிறது 100% கரெக்டு. இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய லிஸ்ட், நம்மளோட ஓட்டர் ஐடி லிஸ்ட் எல்லாமே காலாவதியான கணக்கு தான். இப்போ நம்ம எல்லாருமே புதுசாக போய் பதிவு பண்ண வேண்டிய இடத்துக்கு தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, இல்லை இந்த பிஜேபி கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரக்கூடிய, இல்லை பிஜேபி கவர்மெண்ட்டால் இயக்கப்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணுது, இப்போ புதுசாக லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது லிஸ்ட்டில் பிரச்சனை இருக்கானா இருக்குது, அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. செத்தவங்க போகிறவங்க இதெல்லாம் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. இதை வருஷம் எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்யும். எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து லிஸ்ட்டை வந்து புதுப்பிக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க, இறந்தவங்க, அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவாங்க, அவங்கள நீக்குவாங்க. அப்புறம் புதுசாக சேர்றவங்க, இப்போ 18 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்கள்லாம் ஓட்டு போடுற வயசு வந்துடுது, அவங்க வந்து வாக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆனால் ஓட்டர் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த தொகுதியில் புது வாக்காளர்கள், எந்தெந்த தொகுதியில் வந்து இறந்தவங்க போனவங்களாம் அங்கே லிஸ்ட்லேருந்து நீக்கணும். இது வருஷம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். இப்போ இந்த ப்ரொசீஜரை சரியாக பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், இந்த ப்ரொசீஜரில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பா, இல்லை இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற கட்சிகள் பொறுப்பா?
என்னை பொறுத்த வரைக்கும் என் புரிதல் எலெக்ஷன் கமிஷனோட தப்பு தான் அது. எலெக்ஷன் கமிஷனோட தப்புக்கு இன்னைக்கு யாரை நீங்கள் தண்டிக்கிறீங்க? தமிழக மக்களை தண்டிக்கிறீங்க. இது என்ன விதத்தில் நியாயம்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6.5 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 6.5 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அள்ளி இந்த எது கேட்டுக்கு என்னன்னா, புரோட்டா இவ்வளோ நாள் சாப்பிட்டு புரோட்டா கணக்கு அழிங்க, திரும்ப முதல்ல இருந்து நான் புரோட்டா சாப்பிட்றேங்கிற கணக்கில் தான் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இந்த செயல் திட்டத்தை, இந்த ஒரு அதிசயமான செயல் திட்டத்தை கொண்டு வருது. சரியா? அப்போ எல்லாருமே இப்போ நம்ம வாக்காளர்கள் கிடையாது. இனிமேல் நம்ம புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி வாங்குற கணக்கு மாதிரி நம்ம எழுதி கொடுக்கணும். அப்போ நம்மளோட பழைய ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரு, அப்புறம் அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் தானா அது. இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி பல எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? எனக்கு வயசு வந்து 37 ஆகுது. சொல்லிட்டீங்க வெளிப்படையா, அதனால சரி சில டெக்கேட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சரி ஃபன்னா போயிருவோங்க. சரி கோச்சுக்கிட்டீங்களா? சரி ஃபர்ஸ்ட் ஓட்டு திமுக தான் போட்டேன், போதுமா? இதோட இவ்வளோ ஓப்பனாலாம் சொல்ல, அந்த கையை கொடுங்க. என்ன வச்சு ப்ரோ துப்பிலான்னு பார்த்தேன், கடிச்சு வச்சிருவோம். அதாவது விராய் கடையில் போயிட்டு கையை கறிக்கிங்க வேண்டியதான். அப்புறம் என்டிகேக்கு போட்டேன், அதுக்கு முன்னாடி 49 ஓக்கு போட்டேன். சரி ஓகே. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இப்போ நீங்கள் வந்து 18 வயசில் இருந்த வருணாக இப்போ நீங்கள் உணரணும். நீங்கள் அப்படி தான் எப்பவுமே உணர்றீங்க, அது எல்லாருக்கும் தெரியுது. என்ன வச்சு மில்க் பண்ணுறீங்களே பாரு எப்படி. சரி விடுங்க, ஏங்க விஜயை வச்சு நீங்கள் மில்க் பண்ணும்போது உங்களை வச்சு நாங்கள் பண்ணக்கூடாதா? ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இது என்னன்னா, இப்போ 18 வயசில் நீங்கள் எப்படி போய் ஓட்டர் ஐடி வாங்கினீங்களோ அதே கான்செப்ட் தான். இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு புது ஓட்டர் ஐடி வாங்குற கணக்கு தான் இந்த SIR. ஸோ புதுசாக நீங்கள் எழுதி கொடுக்கணும், அந்த நம்பரை வந்து அவங்க திரும்ப ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லிஸ்ட் இல்லை, அழிச்சிட்டாங்க லிஸ்ட்டை. இதுதான் இப்போ இருக்கிறது. அவர் சொல்கிறத நம்ம உடன்படுறோம். சரி, இது வரைக்கும் ஓகேவா? யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போது இந்த SIR நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த BLOன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த BLO அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ புது வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த SIR ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட BLO அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் BLO ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை, இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி
நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்காங்க. இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னால் என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. இப்போ புதுசாக வர வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றதான் நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னென்னா, முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு இதில் கட் பண்ணுங்க, அந்த ஃபார்ம் கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்து அவர் கொஞ்சம் அரசியல் பேசுகிறாரு. ஸோ இப்போ அதில் இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் இவர் சொன்னது என்னென்னா, இந்த எஸ்ஐஆர் அந்த இதை வந்து எப்படி நம்ம பதிவு பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் விஷயம். அது எப்படி அவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இது இல்லை. இப்போ சப்போஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து உங்களோட இது வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா யார் மேலே நீங்கள் போய் குறை சொல்ல போகிறீங்க? யார் மேலே பண்ண முடியும்? என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் எடுத்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்குவீங்க, ஓகே. அதுக்குனால அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு உள்ள லிஸ்ட்டில் ஆட் ஆகலைன்னா, பை மீன்ஸ் ஆஃப் எனி ஹியூமன் எரர் இது ஆட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? பேசிக்காக இது என்ன அப்படின்னா, இதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. எதிர்க்கக்கூடிய நீங்கள் மக்கள் எல்லாம் பதிவு செய்யணும்னு ஏன் சொல்கிறீங்க? அந்த ப்ரொசீஜருக்கு உடன்பாடு சொல்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் வந்து உட்காந்து விளக்கம் கொடுக்குறீங்க. நானே கேட்குறேன், இது ஒட்டுமொத்தமாகவே இதில் என்னென்ன பிரச்சனைகளை இவர் பேசலைங்கிறதே நான் கடைசியாக சொல்லுவேன். பட் இது ஒட்டுமொத்தமாகவே தமிழர்களுக்கு எதிரான, இல்லை தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் இவர் எப்படி விஷயத்தை கொண்டு வராரு மக்கள்கிட்டனா, எப்படி பதிவு பண்ணணும், எப்படி இதை செய்யணும், அதில் சில கன்சர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன்ஸ் கரெக்டு. அவர் சொல்கிற கன்சர்ன்ஸ் உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். என்ன கன்சர்ன்ஸ்? இந்த முகவர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது, அந்த அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அவன் என்ன பண்ணுறது? நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்காளராக இருக்க மாட்டீங்க, வேறு என்ன? இப்போ நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சரி ஓகே. இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறது, நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க. அவங்க வரும்போது நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் என்னவாகும்? இதுக்கு எக்ஸ்பிளேஷன் அவங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ வாக்காளர் முகவருடைய இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, யார் உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறத அவங்க எடுத்து வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்கள் வாக்கை கன்சிடர் பண்ணலைன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாரு, நீ இந்தியனா தமிழனா இந்த மண்ணுக்கு மைந்தனான்னு. கரெக்டாக நீ ஓட்டு போடணுமா வேணாமா? இந்த இடம் வந்துருச்சா? இந்த ரைட்ஸ் வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இருக்கா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீ இந்த மண்ணின் குடிமகனா இல்லையாங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது யார்? இப்போ பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த ரைட் இது எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு இது வந்துச்சு? எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த 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 உச்சபட்ச அதிகாரம் எப்படி வந்துச்சு? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நாளைக்கு ஏதோ ஒரு கேஸில் நீ இந்த நாட்டுக்கு உரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் கூட அதிகாரம் இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தான் அந்த அதிகாரம் இல்லை, உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸுக்கு இருக்கு. இப்போ புரியலையே, இது அன்கான்ஸ்டியூஷனல் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் விஷயங்க. இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா?
முதுகில் குத்துற செயல் இல்லையா? இதை எப்படி பதிவு பண்ணுறதுனே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவும் அதான் சொல்கிறது, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் நீங்கள் எப்படி பதிவு பண்ணணும் என்றால் இதான் உங்கள் எதிர்ப்பாடா? அறிவு திருவிழா. இது என்ன புரியல? இது என்ன கட்சிக்காரங்கெல்லாம் எதிர்ப்புனா இது இருக்கக்கூடாதுன்னு பேசுறது தான் எதிர்ப்பு. இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னா இது எப்படி எதிர்ப்பு? அதான் பதிவு பண்ண ஆரம்பிப்பானே எல்லாம். ஒரு 100 பேர் பதிவு பண்ணும்போது உனக்கு என்ன கேடுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ எல்லாரும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பதிவு பண்ண அதுதானே நடைமுறையாக இருக்கும். இது பேசிக்காக ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க. ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் வந்து மேண்டேட்ரி கிடையாதுன்னு நம்ம பேசணும். எல்லாரும் பேசினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லிச்சு ஆதார் இஸ் நாட் மேண்டேட்ரி. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுங்க. ஆதாரை மேண்டேட்ரியாக மாற்றக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருச்சு, ஆதார் வந்து மேண்டேட்டரியாக இருக்கக்கூடாதுன்னு. ஆமாங்க, நாங்களும் மேண்டேட்டரின்னு சொல்லலைங்க ஆதார் அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பிஜேபி கவர்மெண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் ஆதார் என்னாச்சு? இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேண்டேட்டரி ஆயிடுச்சு ஆதார். இப்போ ஆதார் வந்து மேண்டேட்ரி, ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் மேண்டேட்ரி கிடையாது, ஆனால் மேண்டேட்ரி. அப்போ இது சட்டத்தின் ஆட்சியா? ஆதாருக்கு நடந்தது தான் இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு நடக்க போகுது. அப்போ இந்த காந்திய போராட்டம் இது எல்லாத்தையும் நம்ம சுதந்திர விடுதலை இதெல்லாம் படிச்சிங்களா இல்லை குப்பையில் தூக்கி போட்டிங்களா? ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? பண்ண மாட்டோம் அதை. இது தப்புனா தப்புன்னு சொல்லி ஒதுங்கு. யார் கணக்கு எடுக்கிற? இவ்வளோ நாள் நான் ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுட்ருக்கேன், இன்னும் புதுசாக வந்து கணக்கு எடுக்கிற முடியாது. போ இந்தா, நாங்களாம் இல்லைப்பா, நாங்கள் இல்லை, எங்களுக்கு வாக்காளர்லாம் கிடையாதுப்பா, தமிழ்நாட்டில் வாக்கே இல்லைப்பா, போப்பா, தமிழ்நாட்டில் மக்களே இல்லைடா நாங்கள். இது எல்லாரும் தானே பண்ணணும். ஒருத்தங்க இதை யார் சொல்லணும்? எல்லாரும் தான் பண்ணணும். யார் சொல்லணும்? ஒரு தலைவன் சொல்லுவான். இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான், எனக்கு வாக்கு வேணும். இதை நம்ம எதிர்த்து நின்னோம்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் பதிவு செய்ய மாட்டான், எதிர்கட்சிக்காரெல்லாம் பதிவு செஞ்சுட்டு அவன் வாக்கு வாங்கிட்டு போயிடுவான். கரெக்டு தானே அது? அதுதான் அப்படி யோசிக்கிறீங்க. கட்சி தலைவராக யோசிக்கிறீங்க, தலைவனாக யோசிக்கணும். கட்சி தலைவனாக யோசிக்கக்கூடாது. ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறக்காக யோசிக்கணும். ஏங்க நீங்கள் எனக்கு தேர்தல் அரசியலில் இல்லைங்க, நீங்கள் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இப்போ கேட்குறது என்னென்னா, இதனால் ஒரு பெரிய ஊழல் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியுது, இதனால் உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதை தான் நீங்கள் அடுத்த பேரால சொல்ல வர போகிறீங்க. அதை தான் அடுத்த லைனில் அங்கே தான் நான் அப்ரூவ்டாக கட் பண்ணியிருக்கேன். நான் அதான் அடுத்து நம்ம போட தான் போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரிய போகுது இதனால் என்னென்ன முறைகேடுகள் வரும்னு. முறைகேடுகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, சூதாட்டம்னு தெரிஞ்சு அந்த சூதாட்டத்தில் விளையாடலாமா? இவ்வளோதான் விஷயம். எஸ்ஐஆர் சூதாட்டம்னு உங்களுக்கு தெரியுது. இது இவ்வளோ ஓட்டம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதனால தான் எதிர்க்கிறோம், அதனால் போய் பதிவு பண்ணுறோம், அதனால் போய் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இது இஸ் இட் கரெக்ட்? இப்போ நான் அது கேட்குறேன், விஜய் கட்சியில் இருக்க நபர்களே நீங்களே கேளுங்க, இது சரியா? இது விஜய்க்கு மட்டும் நான் சொல்லலை, திமுகவுக்கும் நான் சொல்கிறேன். அதே கேவலமான அசிங்கமான வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கு. திமுக கடுமையாக எதிர்க்கும், பதிவு பண்ணுங்க. என்னையா இது எதிர்க்கிற? சரி, ஓகே, அடுத்து பதிவு பண்ணுங்க. இது என்ன ரெண்டு ஒரே இது ஒரு சென்டென்ஸ்ல நீ எப்படி பேச முடியுது? சரி, இது இரட்டை நிலைப்பாடாக இருக்குது. இது குறித்து அதிக லெவலில் கம்முன்னு இருக்க எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? வரேன், இது கம்முன்னுலாம் இல்லை, ஆதரிக்கிறாங்க. ஏடிஎம்கே இதை ஆதரிக்கிறாங்க. இப்போ இந்த பாரு, டே எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டான் பாரின்னு எழுதுகிற கமெண்ட்ஸே வா இந்த வரிசைக்கு உட்காரு. இப்போ இந்த பார் வந்து உட்கார சொல்லு, இந்த எல்லாம் வரிசையாக வந்து உட்காண்டிங்களா, எல்லாம் ஆஜராயிட்டீங்களா, கை தூக்குங்க. இப்போ நான் வரேன். தமிழ்நாட்டு மக்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகக்கு ஒரு மயிரளவு அக்கறை இருக்கா? ஆதரவு, இதுக்கு ஆதரவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதனால இருக்கிற வாக்காளர்லாம் இல்லை. புதுசாக எழுது கணக்க. கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த மக்களின் மீது பற்று இருக்கா? பாமக இல்லை, அன்புமணி, பாமகன்னு பொதுவாக சொல்ல முடியாது, ஏன்னா ராமதாஸ் ஒரு பக்கம் நிற்கிறாரு, அன்புமணி நிற்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் ஆதரிக்கிறார். உங்களுக்கு பொதுவாக தமிழக மக்கள்னு சொல்ல முடியாது, சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வன்னிய மக்கள் மீது ஏதாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் கேட்குறேன், இந்த கேள்விக்கு மட்டும் இவங்க எல்லாம் பதில் சொல்லணும். அதிமுக அதை ஆதரிக்கிற அதிமுக தமிழ்நாட்டில் எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க?
1 கோடிக்கு மேலே இருக்காங்களா? 1 கோடிக்கு மேலே இருக்காங்களா? நீங்கள் கணக்கு எடுத்தால் தானே தெரியும், அதான் கணக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பூர் போயிருக்கீங்கல்ல? ஐயோ, எவன் கண்ணில் படுறான் அதிகமாக? இல்லை எத்தனை தமிழர் இருக்காங்கன்னா ஈஸியாக எண்ணிடலாம். சென்னையில் பீச்சுக்கு போங்க, எவன் கண்ணில் அதிகமாக படுறான்? விஷயம் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதுதான் அரசாங்கம். எவ்வளோ பேர் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் தெரியாது. நாங்கள் தான் அரசாங்கம். நான் கேட்குறேன், இந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுது? பேசிக்கலி என்னன்னா, இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தமிழர், இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னை ரெசிடென்ட், சென்னையில் தான் இருக்கீங்க, சென்னையில் தான் வளர்றீங்க. இப்போ நீங்கள் சென்னையில் வாக்காளராக இருந்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் தொகுதியில் வாக்காளராக இருப்பீங்க. இப்போ நீங்கள் வேலைவாய்ப்புக்காக டெல்லி ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. வருண் வந்து தனியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, தனியாக இருக்க மாட்டீங்க எப்பவுமே, பட் நான் சொல்கிறேன் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக, அதுதான் அது மாதிரி நாய் பூனை போன்ற விஷயங்களோடு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே தனியாக ஷிஃப்ட் ஆகிடுறீங்க. இப்போ தனியாக இருக்கீங்க, சரி நம்ம பையனுக்கு சாப்பாடு சமைச்சு போடணும், அவன் எங்கே கண்டதை சாப்பிட்டு வயிற்று கெடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது டாஸ்மார்க் ரிவ்யூங்கிற பேரில் டாஸ்மார்க் சைடிஸ் ரிவ்யூலாம் பண்ணிட்டு அலையிறான், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா அதுதான் உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு முடிவு பண்ணி நம்ம பையன் கூட போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வராங்க, வீட்டை பூட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் நீங்கள் இப்போ டெல்லியில் போய்ட்டு உட்காந்துருக்கீங்க, தங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வாக்கு நீங்கள் இங்கே வாங்க முடியாதான்? இது கதையாக இருக்குது. நீங்கள் இங்கே தான் ஷிஃப்ட் ஆகிட்டீங்கல்ல, நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க. எங்கள் வேறுங்க, என்னோட ஒரு ஊருங்க அது. அப்போ நீங்கள் இங்கே வந்துடணும். அப்போ என் வேலை அதை விட்டுறணும். சம்பளம் இவங்க கொடுப்பாங்களா? அதெல்லாம் தெரியாது. உனக்கு இங்கே வாக்கு வேணும்னா இங்கே இருந்து நீ ஸ்டே, நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வருமோ அப்போ இருக்கணும். நீ இதானே கணக்கு. அவர் வரும்போது நீங்கள் இல்லைன்னா நான் டெல்லிக்காரன். நீங்கள் இது என்ன அரசியல் இது? இப்போ வடக்கர்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? பெங்காலுக்கு, பீகாரில் நடந்துச்சு இல்லைங்க? பீகாரில் என்னங்க நடந்துச்சு? பீகாரில் வாக்காளர்களை இது பண்ணாங்கல்ல, இப்போ அவளை எங்கே? அவனுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, 60,000 பேரை வந்து இல்லைன்னு சொல்லி விட்டீங்களே. 60,000 வாக்காளர்கள் பீகாரில் இல்லை, அவங்க வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடுங்க. இப்போ அந்த 60,000 பேர் எங்கே? ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க. அதில் ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். பீகார்லேருந்து மட்டும் 10,000 பேர் இருப்பான். கரெக்டாக? இப்போ இந்த 10,000 வாக்கு எங்கே ஆட் ஆகும்? தமிழ்நாட்டில் ஆட் ஆகும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இப்போ தமிழ்நாட்டில் வாக்கு இதுக்கு முன்னாடி இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு, ரேஷன் கார்டு எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இதையே எதிர்த்துருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரா? அவர் பீரியடில் தான் நடந்துச்சு. எதிர்த்தாரா? நேஷனலைசேஷன் ஆஃப் ரேஷன் கார்டுக்கு எதிராக இருந்திருக்கணும். அது எப்படி ரேஷன் கார்டு வந்து தமிழக அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்குது, நீ நேஷனலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல், இது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் எங்கே வேணாலும் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம்னு நேஷனலைஸ் பண்ணி அதை டிஜிட்டல் கார்டாக மாற்றி கொண்டு வரும்போது அதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் ரேஷன் கார்டும் வாங்கிடுவான். இப்போ ஓட்டர் ஐடியும் இங்கே வந்து வாங்கிடுவான். இப்போ அவன் யார்? அவன் தமிழ்நாட்டுக்காரர். தமிழன் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர். அவரும் நீங்களும் ஒன்று. இந்த மண்ணுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கும் இருக்கு. ஸோ இதுதான் பிஜேபியோட பிளானு. எவ்வளோ பெரிய அசிங்கமான நாசகர செயல் திட்டம் இது. இது ஆக்சுவலாக உலக சட்டங்களுக்கு எதிரானது. ஒரு மக்கள் வாழக்கூடிய, ஒரு நேஷனலைஸ்டு பாப்புலேஷன் வாழக்கூடிய பகுதியில், அதாவது ஒரு தேசிய இனத்தின் தாய் நிலத்தில், தமிழ்நாடு தமிழ் தேசிய மக்களுடைய தாய் நிலம், அந்த தாய் நிலத்தில் வேற ஒரு இனத்தை குடியேற்றம் செய்வது, வலுக்கட்டாய குடியேற்றம் செய்வது உலக சட்டங்களுக்கு எதிரானது. இட்ஸ் a structural genocide. SIR is a structural genocide. இதை பேசுறதுக்கு எவனுக்கா துப்பு இருக்காங்க தமிழ்நாட்டில்? போய் கணக்கு இப்போ எல்லாம் பதிவு பண்ணுங்க ஆன்லைன். விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கோங்க. இதுதான் எதிர்ப்பாயா? இதுதான் எதிர்ப்பா? திமுகவும் அதுதான் பண்ணுது, டிவிகேவும் அதுதான் பண்ணுது, என்டிகே ஒன்று தான் எதிர்க்குது கட்சிகளில். வித் நோ கண்டிஷன்ஸ் எதிர்ப்பு. அதுவும் அவங்க பேசுறதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க, போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே மேடையில் இவரை மாதிரியே வந்து எப்படி பதிவு பண்ணணும் நம்ம கட்சிக்காரங்க அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா அது எதிர்க்கணும். என்னுடைய அவங்களுக்கும் இப்போ நமக்கு 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒட்டுமொத்த தமிழரும் ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி செய்கிறது தமிழின துரோகம். தமிழின துரோகம். இதை நீங்கள் ஆதரிப்பது தமிழின துரோகம். தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெருந்துரோகம், பெருத்த துரோகம். அதுவும் கவுண்டர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெருத்த துரோகம். ஏன்னா திருப்பூரில் கவுண்டர்களோட வாக்கெல்லாம் முடிச்சு விட்டுரும். இது திருப்பூரில் வந்து வடக்கம் தான் வருவான். அவன் மண்ணின் மைந்தன் ஆயிடுறான். எஸ்ஐஆர்ல ஜெயிப்பான். ஆமாம், எஸ்ஐஆர்ல அவன் மண்ணின் மைந்தன்.
எப்படி நீங்கள் அவன் இல்லைம்பீங்க? ஸோ வி ஆர் ஜஸ்ட் இன்னர் லைன் பர்மிட்டும் கொண்டு வரல. ஃபியூ டேஸ் ஃப்ரம் ஹேப்பனிங்க்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய அழிவு ஓரிரு மாதங்களில் நடக்க போகுது. என்ன பண்ணுறது? இந்நேரம் ஆக்சுவலாக நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் கட்சிகளும் தமிழ்நாட்டை விரும்பக்கூடிய கட்சிகளும் திராவிட இயக்கங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து இதை எதிர்ப்பாங்க, அதை கொண்டு வர மாட்டாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஃபார்ம் எடுங்க ஃபில் பண்ணுங்கிறாங்க வரிசைக்கா. என்னடா ஃபார்ம் எடுங்க ஃபில் பண்ணுங்க? துணிவு இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு. இதுக்கு உடனே கேஸ் போட்டு இதை நாங்கள் செய்யக்கூடாது, இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஃபில் பண்ணுறதை பற்றி எல்லாம் உட்காந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்காரனும் நம்ம கட்சிக்காரங்க எப்படி ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி ஃபில் பண்ணணும், அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் இந்தியனா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, நீங்கள் தமிழனா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, அவன் நீ மண்ணின் மைதனா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. யார் செக் பண்ணுவா? தேர்தல் ஆணையம் செக் பண்ணும். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அது அந்த அளவு பவர் இருக்குது இன்றைக்கி. என்ன? ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம எதிர்க்கிறோம். எஸ்ஐஆர் வந்து நான் கோஆப்ரேஷன் தான் இட்ஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஒட்டுமொத்த தமிழர்களும் நான் கோஆப்ரேஷனாக இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை என் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் கேட்டுக்கோங்க, இதை நான் கோஆப்ரேஷனாக தான் நம்ம எதிர்க்கணும். இதுதான் ஒரே வழி. ஏன்னா இதை நம்ம எதிர்க்கல அப்படின்னா நம்ம இனத்தை இழக்கிறோம். ஓரிரு மாதங்களில் நம் இனத்தை நாம் இழக்கிறோம். நம்மளுடைய ஒட்டுமொத்த உரிமையும் இந்த மண்ணில் நாம் இழக்கிறோம். இது ஒரு இருக்கிறதுலையே இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த செயல் திட்டங்களிலேயே சைனைடுக்கு ஈக்குவலான ஒரு பாய்சனஸான, ஏன்னா வித்தின் செகண்ட்ஸ் வித்தின் மந்த்ஸ் நம்மளுடைய இன உரிமையை முழுமையாக இழக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். நில உரிமை எல்லா உரிமையும் போயிடும் நமக்கு. ஏன்னா அவன் வந்து வாக்காளராக வரான். இதுக்குத்தான் தலைவாட அடிச்சுக்கிட்டோம். உங்கள் மொழியில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தாண்டா சொன்னோம், இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வாங்கடான்னு இதுக்கு தாண்டா தலைவாட அடிச்சுக்கிட்டோம். இதுக்கு தான் அடிச்சுக்கிட்டோம். எவ்வளோ சொன்னோம், வட இந்தியர்களோட வருகை நமக்கு எல்லாருக்கும் பாதிப்பாக இருக்கும்னு. இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வா. அப்போ இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வந்தால் அவங்க இங்கே ரெசிடென்ட்ஸ் கிடையாது, இங்கே விசிட்டர்ஸ். வேலைக்கு வராங்க, வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீ இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வராமல் தாமதப்படுத்தி இன்னைக்கு எங்கே வந்து நின்றுருக்கு? இன்னைக்கு அவங்க குடிமக்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள். வித்தின் மந்த்ஸ் எப்படி தடுக்க முடியும்? வேறு வழியே இல்லை. ஒட்டுமொத்த தமிழனும் ரோட்டுக்கு வந்து கதறி அழுதா மட்டும்தான் இதிலிருந்து நமக்கு விடிவு. அவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ இந்த எஸ்ஐஆர். ஒட்டுமொத்த தமிழ் இயக்கங்களும், தமிழ் தேசிய இயக்கங்களும், திராவிட இயக்கங்களும், மாநில சுயாட்சி பேசக்கூடிய இயக்கங்களும், தமிழர் உரிமை, மண் உரிமை பேசக்கூடிய இயக்கங்களும், கம்யூனிச இயக்கங்களும், இடதுசாரி இயக்கங்களும், இயற்கை வள ஆர்வலர்களும், இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும்னு நினைப்பவர்களும், தமிழ் ஆன்மீகத்தை காக்கணும்னு நினைப்பவர்களும் அத்தனை பேரும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஓரணியில் திரண்டால் ஒழிய இந்த விஷத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. இது ஒரு சைனைட் மாதிரி. இது ஒன்ஸ் இந்த கணக்கெடுப்பு நடந்துருச்சு அப்படின்னா 1 கோடிக்கும் மேல் வட இந்தியர்கள் மண்ணின் மைந்தர்களாக மாற்றப்படுவார்கள். வித்தின் மந்த்ஸ் இட் வில் பி லைக் தட். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, தலையிலா நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ் தேசிய சிந்தனையோ, தமிழர் உரிமையோ, மாநில உரிமையோ, தமிழ் மொழி உரிமையோ எதுவுமே இங்கே சாத்தியப்படாது. தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பீகாரிகள் எங்களுக்கு ஹிந்தி மொழியில் கல்வி கற்க வேண்டும், தமிழக அரசு பள்ளிகளில் ஹிந்தி வேண்டும்னு போராட ஆரம்பிப்பான். போராடுறதுக்கான அத்தனை உரிமையும் அவனுக்கு இருக்கும். காரணம் அவன் வாக்காளர். அவன் வாக்குகள் நமக்கு வேணும்னா அவன் சொல்கிறத கேட்கணும். யார்? திமுக கேட்கும். அதிமுக போய் இப்போவே நீங்கள் டேபிள் கடியில் தான் இருக்கீங்க, டேபிள் கடியே இருப்பீங்க, குழி தோண்டி புதைக்கப்படுவீங்க. அவ்வளோதான். டேபிள் கடியிலே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இவரோட பெருவர்கள் எப்படி இருக்குது, அவரோட பெருவர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அலைய வேண்டியதான். நிமிர்ந்து நிற்க முடியாது. இருக்கிறதுலே ஒஸ்டஸ்ட்டு ஒரு விஷயம். ஆனால் உட்காந்து எல்லாம் நானும் பார்க்குறேன், விஜய் சரி அட்லீஸ்ட் எதிர்பாருன்னு பார்த்தா உட்காந்து எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் வடக்கில் போயிட்டீங்க, உங்களுக்கு இதில் அதே போல் அங்கேருந்து வந்தவன் இங்கே வாக்காளராக மாறிடுவான். கரெக்டாக? நீங்கள் வேணால் டெல்லியில் வாக்காளராக மாறிக்கலாம். நீங்கள் டெல்லியில் வாக்கு போட்டால் என்ன, போடாட்டி என்ன, உங்களுக்கு என்ன? ஐ டோன்ட் கேர். அவ்வளோதான விஷயம். அதே தான் இவனுக்கு. இவன் இங்கே வந்து என்ன பண்ணுவான், பிஜேபிக்கு வாக்கு போடுவான், பாரத் மாதா கி ஜெய் அப்படிமா. நீங்கள் ஏதாவது வண்டியில் போய் இடிக்கும்போது முன்னாடிலாம் கெட்ட வார்த்தை, தமிழ் கெட்ட வார்த்தையாக இருக்கும், இப்போ ஹிந்தி கெட்ட வார்த்தையாக விழுகும். அவ்வளோதான். அவன் கெட்ட வார்த்தை திட்டுறானா,
நல்லா சொல்கிறானா ஒன்றும் நமக்கு புரியாது, ஏதோ கெட்டு போயிட்டுருப்பீங்க. இதுதான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஏன் இதை இப்போ அதிமுக செக்மெண்ட் முடிஞ்சுதா? இந்த அதிமுக எந்த அளவுக்கு நம்ம இப்போ எதிர்க்கிறோன்னு தெரியுதா? எங்களுடைய எதிர்ப்பு ஆதரவெல்லாம் எப்போ தெரியுமா? தமிழ்நாட்டோட எதிர்காலத்திற்கும் தமிழ் மக்களுக்கு எது நல்லதுங்கிற அடிப்படையில். திமுக இந்த மண்ணிலிருந்து வீழ்த்தப்படணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக இருந்ததுங்கிறதுனால தான் நம்ம அதிமுகவை சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் பிஜேபியோட இருக்கக்கூடிய அதிமுக ஆபத்தானதுன்னு சொன்னோமா, வந்துருச்சு. இந்த ஆபத்து வரும்போது என்ன பண்ணுறோம்? அதிமுக லெஃப்ட் ரைட் தான் வாங்குவோம். ஸோ இதுதான் விஷயம். எங்களுடைய உண்மை இந்த இனத்துக்கானது. இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எது நல்லதோ அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும். அப்படி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த இனத்திற்கும் இந்த மக்கள் இதுக்கெல்லாம் எதிரான ஒரு மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா எங்கள் உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இவ்வளோதான். உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க மாட்டோம். போய் செத்துட்டாண்டாவே அப்படின்னு நினச்சிட்டு போயிரு. பாடம் கட்டிடு. நீ இரங்கல் செய்தி போட்டால் போட்டு போயிரு. இதுதான் நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோ. சரி, இப்போ இந்த இதில் என்ன இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊரில் இல்லைன்னா அங்கே குடியாகி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நமக்கு வந்து வாக்காளராக இருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தமிழர்கள் அவங்களுடைய பூர்வீக நிலத்தில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு சில பேர் சின்ன சின்ன மைக்ரேஷன் நடந்திருக்கும், அரசாங்க வேலைக்காக சில இடங்கள் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்போ அவங்க இதுதான் அவங்களோட இது. அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, அங்கே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்கும், அவங்க குடும்பங்கள் இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா தான் அங்கே வாக்காளர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இருக்கும். இப்போ இதில் பெரிய அளவு எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன சிக்கலாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வன்னியரை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பாமக எந்த அளவுக்கு துரோகத்தை வன்னியர்களுக்கு இப்போ செய்யுது, பாமகனா அன்புமணி எந்த அளவுக்கு துரோகத்தை வன்னியர்களுக்கு செய்கிறாருங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வட தமிழகத்தில் முழுக்க வன்னியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த மண்ணுக்கானவர்களாக வாழ்கிறார்கள். கரெக்டாக பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்கேயே தான் வாழ்கிறாங்களா, இல்லை வேலை வாய்ப்புக்காக வெவ்வேறு மாநிலங்களுக்கு போயிருக்காங்களே? மாநிலங்கள் மட்டும் இல்லை, வேறு மாவட்டங்களுக்கும் போயிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான். நீங்கள் தமிழ்நாட்டு விட்டு வெளியில் போகல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. வாக்கு போடுறதுக்கு நீங்கள் இங்கே வருவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக வருவோம். சரி, நம்ம ஊரில் நம்ம வன்னியர் ஆள் தாண்டா வரணும் அப்படின்னே கூட பாமக சொல்கிற கான்செப்டில் யாரும் ஆளலாம், வன்னியர் இருந்தால் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வன்னியர் ஆள் தான் வரணும், அதனால் நம்ம ஊருக்கு போய் நம்ம வாக்கு போடுவோம்னு நினச்சிட்டு இருப்பான். கரெக்டாக இனிமேல் உன் ஊருக்கு வந்து நீ வாக்கு போட முடியாது. ஏன்னா நீ அந்த ஊருக்கானவன் இல்லை. நீ சென்னையில் தான் போடணும். சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டில, சென்னையில்னா நீ வேறு ஏதாவது தென் மாவட்டங்களுக்கு போயிட்டுனா நீ அங்கே தான் போய் வாக்கு போடணும். இப்போ இது என்னத்தை உருவாக்குது? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூக சிக்கல்கள்லாம் இன்னும் மாறாமல் தான் கிடக்கு. அப்போ அந்த சமூகங்களுக்கான உரிமைகள், இந்த சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் இதெல்லாம் இன்னும் கிடைக்கல. தமிழர்களுக்கு இன்னும் கிடைக்கல. வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடச்சிருச்சா? இல்லை. இன்றைக்கி வரைக்கும் கேட்குறீங்கல்ல, நடுவில் எடப்பாடி கொடுத்தாலும் பேசிக்காக குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் கொடுக்கப்படுறதுக்கு பேக்கப் டேட்டாஸ் இல்லாதனால அது ரிஜெக்ட் செய்யப்பட்டு கரெக்டாக வேலிட் இல்லைன்னு போயிடுச்சு. கிடச்சிது போயிடுச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, எடுத்துகிட்டு தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும். அவசரப்பட்டு கொடுத்தா அது விளங்காது, அது தெரியும், அரசியல் பண்ணிடுவாங்க. ஸோ ஆளாளுக்கு அவங்க அரசியலுக்காக சும்மா ஒரு கிமிக் வேலையை பண்ணால் அப்படி தான் நடக்கும். நம்ம இங்கே நான் என்ன கேட்குறேன், இனி என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்கள் சொத்து இருக்கலாம், அங்கே உங்கள் நிலம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கே இடம்பெயர்ந்து போன இடம் தான் இனிமேல் உங்கள் இடம். அங்கே யாருமே உங்கள் ஆள் இல்லைனாலும் அதுதான் உங்கள் இடம், அங்கே தான் நீ வாக்காளர். இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரசியல் குழப்பத்துக்கு பெரிய வழிவகுக்கும். அதாவது தமிழர்கள் அவங்க ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் இப்போ நீங்கள் என்ன இந்த பிஜேபி கூட கை கட்டிட்டு இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? தமிழ் சாதி அமைப்புகள் இருக்குல்ல, பிஜேபி கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? என்ன கேள்வி? ஓ அரசியலே போச்சுட்டாங்க, உன் அரசியலே அங்கே பெப்ப. இனிமேது உன் ஊருக்காரன் இனிமேல் உன் ஊருக்கு வந்து வாக்கு போட முடியாது, உன்னை மதிக்க மாட்டான் இனிமேல் பிஜேபி. அவன்லாம் எங்கெங்கே போய் செட்டில் ஆனா அவன் அங்கங்கே தான் வாக்கு போடணும். நீ என்ன அரசியல் பண்ணுவேன்? நம்ம ஊருக்காரே எல்லாம் வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிட்டாயா, அவெல்லாம் அந்த ஊரில் தான் வாக்கு போட முடியும். உன் ஊரில் ஒருத்தனும் இல்லை. இப்போ உன் ஊரில் யார் இருப்பா? அதான் நீ வேலைக்கு ஆளுகளை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கியே. அதான் ஞாபகம் இருக்கா? நெல் நடுறதுக்கு வந்த வங்காளிகள் என்னாச்சு? பெங்காலி பாட்டு. ஐயோ, இது பெங்காலி பாட்டா அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மியூசிக்கில் பாடுறானா இல்லையா? அவன் பாடிட்டு இருக்கான்ல, அவன் தான் இனி ஆள். அவன் ஜாதியில் போய் பொண்ணு கூட பொண்ணு எடு, போடா போய் இனிமேல் அங்கே தான் பொண்ணு கொடுக்குற, பொண்ணு எடுக்கிற. ஏன்னா அவன் தான் உன் ஊருக்காரன், நீ உன் ஊருக்காரன் இல்லை. ஏன்னா நீ தான் வெளியே வந்து செட்டில் ஆகிட்டில, சென்னையில் வந்துட்டில, நீ சென்னைக்காரன். நீ துபாய் போனீங்கன்னா துபாய்க்காரன், துபாய் சேக்கு. நீ
நீ அங்கே போய் ஹலமதி ஹபீபோ நாடு, இவன் இங்கே வந்து இங்கே இந்த மண்ணின் மைந்தனா மாறிடுவான். அறிவு வேண்டாம். நான் தான் சொன்னேனடா, படித்து சொன்னேனடா உங்ககிட்ட. டே நயவஞ்சகனுங்கடா அவனுங்க. அவன் மதத்தை தூக்கிட்டு வந்து அவனை கருவறுக்கிறான்டா, அவன் அவனை அழிக்க வரான்டா. அவன்கிட்ட போய் உரிமையை பறி கொடுத்துறாதான்னு எவ்வளோ முறைடா சொல்ல முடியும் தமிழ் தேசியவாதிகள்? குடிவற்றுமை பேசு, அவன் உன்னை வந்து புறானான்னு சொல்லி உன்னோட உரிமையில கை வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல இல்லையா? இந்த இப்போ வந்துட்டான்ல, நீ என்ன இனிமேது வெக்கம் இல்லாமல் உங்களோட தனி மனித வளர்ச்சிக்காகவும் சமூகத்தை காவு கொடுக்குறியே, இல்லை என்ன சமூக லீடர்ஸ்? துரோகி. அத்தனை பேரும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நீங்கள் போய் நின்றுட்டு இருக்க அத்தனை பேரும் எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த நபர்களாக தான் நீ நிற்ப. உன் ஊர்க்காரனுக்கு வாக்கு இல்லை, உன் சொந்தக்காரனுக்கு வாக்கு இல்லை. உன் சொந்தக்காரன் வெளியூரில் வாக்காளராக மாறுறான், வெளியூருக்காரன் உன் ஊரில் வாக்காளராக மாறுறான். இது உன்னோட ஊர் எதிர்காலம் என்ன ஆகும்? சொந்த ஊருக்காரன் இனிமேல் வாக்காளராக இருப்பான்? வெளியூருக்காரன் சொந்த ஊருக்காரனுக்கு வாக்கு போடுவானா? யோசிங்க. உன் கான்செப்டுக்கே வரேன். சரி, வரவங்க வந்து நம்ம வாக்கு போட்டுருவாங்க, நீ நம்புறியா? போடுவாங்கன்னு. எப்படி போடுவா? உள்ளூர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க மாட்டேன். தமிழ்நாடு அழியுது. நம்ம பேசிட்டு இருக்க அத்தனை அரசியல் அழியுது எஸ்ஐஆரில். ஸோ தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய அழிவு தான். பாதிப்பு இல்லை, அழிவு. என் கேம், அவெஞ்சர்ஸ் என் கேம் மாதிரி இது என் கேம். தமிழ்நாட்டு அரசியலுடைய என் கேம். ஸோ இவங்க 3வது முறை அந்த ஆட்சியில் இருக்கும்போது பிளான் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? அதான் வடக்கத்திக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் ஆயிட்டாங்க எஸ்ஐஆரில். ஒரே வாய்ப்பு இருக்கு, ஒத்துழையாமை இயக்கம். அந்த அவ்வளோ பெரிய இயக்கத்தை ஒரு ஆள் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். குறைஞ்சபட்சம் இந்த காணொலி பரப்புங்க. இந்த தாட் ப்ராசஸில் இருக்கவங்க ஒத்துழையாமையை கையில் எடுங்க. above 50% of the Tamil population, they are not willing to participate in SIR. SIR can't be the solution. அவங்க நம்ம வழிக்கு இறங்கி வந்து தான் ஆகணும். இதுதான் ஒரே வழி. ஐ ஹோப் நாம் தமிழர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இப்போதைக்கு இருக்குது. அந்த வழியில் அவங்க வரணும். அவங்களும் எப்படி போய் பதிவு பண்ணுறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண வருதுன்னு தெரில. இட்ஸ் ஹோப்லெஸ். தயவு செஞ்சு விஜய், உங்களுக்கு தெரியுது இது ஆபத்துன்னு, ஆனால் புரியலை. இதோடைய பூதாகரமான செயல்கள் என்னன்னு உங்களுக்கு புரியல. இல்லை வரக்கூடிய வடக்கத்திக்காரனை இப்போ எதிர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அவன் தான் வாக்காளராக மாறிடுவான், நமக்கு வாக்கு போட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் ஜனநாயகன் படத்தில் பாட்டிலெல்லாம் வந்து ஹிந்தி தெலுங்கு எல்லாம் போட்டு, அதாவது இவங்க பேனுன்னு போய் இப்போ தான் எனக்கு புரியுது. இவங்க அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல்லாம் இல்லை, இனிமேது பேன் இந்திய அரசியல் தான். வேறு என்னங்க பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளும் அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். இப்போ இதே அது ஆடியோ மாடுலேஷனு ஹிந்தியில் போட்டு விட்றா. இனிமேல் ஹிந்திலே நான் பேசி அங்கே அவங்களுக்கு ஏதாவது உணர்வு ஊட்ட முடியுதான்னு பார்ப்போம். சொல்லாமலே செய்ன்னு செய்வான். இப்படி என்ன பண்ண முடியும்? இந்தியன் லாங்குவேஜில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆக்சுவலாக எல்லாருமே இது ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டுக்கு தாங்க இப்போ வருது. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு அடுத்து கேரளாவுக்கு அது வரும். கேரளாவுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு மாநிலங்களும் சமாதியை கட்டி முடிச்சுட்டு கடைசியில் அந்த சமாதி காவி சமாதியாக இருக்கும். கேரளாவெலாம் ஈஸியாக முடிச்சு விட்லாம், ஏன்னா எல்லாம் வெளில தான் இருக்காங்க. எல்லாம் முஸ்லீம் தான் ஆல்ரெடி, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நீ அவ்வளோதான் போயிரு சேட்டா, வச்சுட்டாண்டா பெரிய வேட்டா அப்படின்னு அப்படிதான் சொல்லணும். வச்சுட்டாண்டா பெரிய வேட்டா. நான் ஒன்றும் சொல்கிறேன், கேரள சகோதரர்கள் தமிழர்கள் ஒருங்கிணைந்து, ஏன்னா அவன் மேப்பில் வரைகிறான். பிஜேபி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரம் பிடிக்காத மாநிலங்கள் எதுன்னு போகும்போது 2 மட்டும்தான் இருக்குது. இந்த மேப் என்ன மேப்புனா வேறு ஒன்றும் இல்லை, மௌரிய பேரரசுக்கு எதிராக இருந்த ஒரு மேப்பு. மௌரிய பேரரசோட மேப்பு போட்டிங்கன்னா அது என்ன மேப்போ அதே மேப்பு தான் பிஜேபி இல்லாத கவர்மெண்ட்டோட மேப் அப்படின்னு சொல்லி வருது. வரலாறு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு தமிழனாக நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது. சாதி இயக்கங்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்குது, தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்குது, இந்த திராவிடம் பேசக்கூடிய மாநில சுயாட்சி பேசக்கூடிய இயக்கங்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க முழுக்க
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய உரிமையை, தமிழர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நயவஞ்சக அரசியல். இந்த நயவஞ்சக அரசியலை ரொம்ப அழகாக பேக் ஸ்டெப் டோர் வழியாக அவங்க உள்ளே வராங்க. இதை கடுமையாக எதிர்ப்பதற்கு நாம் ஒத்துழையாமை இயக்கத்தை தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் கையில் எடுக்க வேண்டும். நாங்கள் இதில் கம்பைல் ஆக மாட்டோம். வி won't. இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்வாக இருக்கிறது. அப்போ தான் இந்த எஸ்ஐஆர் பேக் ஆகுமே ஒழிய, எப்படி எல்லாம் நம்ம வாக்கு வந்துடணும், நம்ம கட்சிக்காரன் வாக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு அரசியலை பண்ணீங்க அப்படின்னா, பதிவு செய்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு மக்களை தள்ளிடுறீங்க. இப்போ வரைக்கும் எல்லா கட்சிகளும் எப்படி பதிவு செய்யணும், எப்படி சந்தேகத்தை தீர்க்கணும், எஸ்ஐஆர் வந்துருச்சு 2 மாதம் தான் இருக்குது, எப்படி பதிவு பண்ணணும். திமுக ஒரு பக்கம் பொய்யா என்னென்னலாம் பதிவு பண்ணுமோ. இப்போ ப்ளே பண்ணுங்கள் அவரோட கடைசி இதை. ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற சில கம்ப்ளைண்ட், அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு. அதை சொல்லுங்கள் சார், கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் தான் சொல்லணும். அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒன்று எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு கால் எதாவது நடுக்குதா? எனக்கு புரியல. திமுக எதிராக தானே அரசியல் பேசுறீங்க. அதை நான் சொல்லி தான் தெரியல, எனக்கு தெரியல. சொல்லுங்கள் நீங்கள். திமுக வாயில் வரணும். இன்னொன்று ஆக்சுவலாக திமுகவுக்கு இது சம்மந்தமே கிடையாது. திமுக வந்து தேர்தல் இவங்களை நியமனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அது காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் உண்டு. சரி, நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ கரப்டான ஒரு சிஸ்டத்தை நம்பிக்கிட்டு நான் தமிழனா இல்லையா, இந்த நாட்டோட எதிர்காலமே அவங்க கைக்கு போகுதுன்னா ஒரு கரப்டான சிஸ்டமாக இருக்குல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சிஸ்டம். இதை நம்பிக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் அரசியலும் கொண்டு போய் உள்ளே வைக்கிற. ஆல்ரெடி எலக்ட்ரானிக் நான் தான் சொல்கிறேன், பிஜேபி ஜெயிச்சிருச்சுங்க. பிஜேபி தான் ஜெயிக்கும். நீ எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரத்தை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீ சொல்கிறேன், நீ எவனா வேணா இருந்திருக்கோ. நீங்கள் ராமனே வந்து கண்டெஸ்ட் பண்ணாலும், பிஜேபிக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணாலும் ராமன் தோத்து தாயா போவார் எலெக்ஷன். இது வந்து எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரத்தை வச்சுட்டு இருக்க வரைக்கும் எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரத்தில் வந்து முறைகேடு பண்ண முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பண்ண முடியாதுன்னு இவங்க விளக்கம். பண்ண முடியும், இது உங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் சரி கொஞ்சம் இடம் கொடுப்போம், நீ கொஞ்சம் இடம் கொடுப்போம், நீ இடம் கொடுத்துக்கிட்டே இருக்க. எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரம் இருக்க வரைக்கும் பிஜேபி தான். இவ்வளோதான் விஷயம். நீ என்ன தண்ணியில் நீஞ்சல் அடிச்சு வந்தீங்கனாலும் சரி, சாக்கடைக்குள்ள முக்கியம் இருந்துச்சுனாலும் சரி, என்ன நீ பண்ணினாலும் பிஜேபி தான். இவிஎம் இருக்க வரை பிஜேபி. இவ்வளோதான். அது சொல்ல அடுத்து போகும். இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும். அப்புறம் என்ன எதிர்ப்பு? இதில் என்ன எதிர்ப்பு இருக்குது? எஸ்ஐஆருக்கு என்னத்தை எதிர்க்கிறீங்க நீங்கள்? எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபார்ம். தான் ஃபார்மே கொடுக்கல, எப்படி ரீச் ஆகும்? என்ன பேசி வச்சுருக்கீங்க? ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி இந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? போங்க, உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு, எல்லாருக்குமே, வடக்கத்திக்காரனுக்கு செஞ்சு கொடுங்க. வங்காளிகளுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வீட்டுக்கு கட்டுரை தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கொடுங்க ஃபார்மை. விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லுங்கள், எல்லாருக்கும் போய் இது கொடுங்க. நீங்கள் போய் கொடுங்க, மூஞ்சில் பானை வச்சு துப்பும் ஒருத்தன் தொடச்சிட்டு போய் கொடுங்க ஃபார்மை. அதுதானே நடக்கும். பேசினாரா இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் இதெல்லாம் பேசியிருக்காப்லையா? ஃபார்மை கொடுங்கங்கிறீங்க, கொடுக்காதீங்கிறீங்க, அப்புறம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுங்கங்கிறீங்க. என்ன இன்னும் எலக்ட்ரிசிட்டி போகாத ஊர் கிராமம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில். பழங்குடி மக்களோட நிலைமை என்ன? எவன் போய் கொடுப்பான்? சொல்லு நீ. கொல்லிமலையில் ஒரு ஓரத்தில் ஒரு கிராமம் இருக்குது, எவன் போய் ஃபார்ம் கொடுப்பான்? சொல்லு. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? அவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். எழுத படிக்கவே தெரியாது அவங்களுக்கு. என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை, அவங்களாம் இந்தியர்களே கிடையாது. எதிர்க்க வேண்டியதை எதிர்த்து பழகுங்கப்பா. இரிட்டேட் ஆகுது நீங்கள் பண்ணுற அரசியல். உங்களுக்கு வாக்கு வேணும், அது வாழ்க்கை வேணும்யா. மக்களோட வாழ்க்கையை ப்ரையாரிட்டி பண்ணுங்கய்யா, வாக்கை ப்ரையாரிட்டி பண்ணாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா அரசியல்வாதிகளும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த மக்களுக்காக எவ்வளோ உழைக்கிறீங்கிறது தான் முக்கியம். அது இன்றைக்கி அந்த மக்கள் உணரலைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உணர்வான். அன்றைக்கி நீங்களே இல்லைனாலும் கூட அன்றைக்கி உங்கள் பேர் இருக்கும். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அரசியல் இப்போ நம்ம கூடலாம் வந்து அரசியல் பேசணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம ஜெயிப்போமா தெரியாது, நான் இருப்போமா தெரியாது, ஆனால் நாம் இந்த மக்களுக்காக வாழ்வோம். வாழ்கிற காலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரை இந்த மக்களுக்காக உண்மையாக நிற்போம். இப்போ இந்த மாதிரி பேசுகிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மீடியாவில் இந்த மாதிரிலாம் பேசுகிறது எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். தேர்தல் ஆணையத்தோட பவர்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. பட் தப்புனா தப்புயா, சொல்ல கற்றுக்கோங்க. தப்புனா தப்பு, இதில் மாறாதீங்க. இது ஆபத்து நமக்கு. தயவு செஞ்சு நான் இவ்வளோ கெஞ்சுறேன். இது வரைக்கும் என் வீடியோ பரப்புங்கன்னு நான் சொன்னதில்லை. உங்களுக்கு தேவைன்னா பரப்புங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பேசலை. இந்த ஆங்கிளில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கல. இது நம்மளோட ஒட்டுமொத்த இனத்திற்குமே ஒரு எதிரான ஒரு செயல் திட்டம். இது நம்ம இனத்திற்கு மட்டும் எதிரானதுன்னு நான் சொல்லலை. எல்லா இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை தேசிய இனத்திற்கும் எதிரானது. மலையாளிகளுக்கும் இது எதிரானது தான், தெலுங்கர்களுக்கும் இது எதிரானது தான், கன்னடர்களுக்கும் இது எதிரானது தான். இங்கே வந்து வாக்கு வாங்குறான் பாருங்க வங்காளிகள், அவனுக்கும் இது எதிரானது தான். பீகாரிகள் வரான் பாருங்க, அவனுக்கும் அது எதிரானது தான். அவன் சொந்த நிலத்தை விட்டுட்டு அவன் இங்கே வந்து வாக்காளரா மாதிரி என்னங்க பிரச்சனை அவனுக்கு? அவனுக்கு ஏதாவது அக்கறை இருக்குமா அடிப்படையாக? இப்போ எனக்கு வந்து என் ஊரில் இருக்க குளம் இது பிரச்சனையாகுது, அங்கே நீர்வளம் குறையுதுன்னா நான் பதறுவேங்க. நான் பதறி எப்படியாவது தடுக்கணும். அப்போ ஒருத்தன் இதுக்கு வந்து ஊழல் செஞ்சுருக்கான் ஒரு அரசியல்வாதினா அவனுக்கு எதிராக நின்று உயிரை கூட கொடுத்து கூட என்னுடைய ஊருக்கு தண்ணி வரணும், என் ஊருக்கு இது வரணும், அது வரணும், நான் போராடுவேங்க. அந்த உணர்வு எனக்கு, தார்மீக உணர்வு எனக்கு இருக்குங்க. அவனுக்கு அது இருக்குமாங்க? அவன் ஊரில் நீங்கள் போய் வாக்காளராக வாங்கினா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குமா? டெல்லியில் வந்து ஸ்மோக் இருந்தால் எனக்கு என்ன, பொல்யூஷன் இருந்தால் எனக்கு என்ன, நம்ம இருக்கிற வரைக்கும் இருமிக்கிட்டு இருப்போம். அங்கே நம்ம ஊரில் போய் நம்ம ஜாலியாக இருப்போம்னு நினைக்க தோணும். இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க, அங்கே இருந்து கிளம்பி வருவீங்க. இது என்ன கான்செப்ட் இது? அப்போ யாருக்கு நீங்கள் வாக்கு போடுவீங்க? ஸோ பேசிக்கலாக நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டீங்க, நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்க்க மாட்டீங்க. அப்படியே ஒட்டு மொத்தமாக இஷ்டத்துக்கு வாக்கு போடுற மாதிரி ஆயிரும். இதில் வந்து இனங்களுடைய அரசியல், மண்ணின் மைந்தர்களுடைய அரசியல், பாமர மக்களுடைய அரசியல் கேள்விக்குள்ளாக்கப்பட போகிறது. சில மாதங்களில் இதை சாத்தியப்படுத்தவும் முடியாது. சில மாதங்களில் இதை கொண்டு வருவதன் மூலமாக அவர்கள் நமக்கு ஒரு டிக்கிங் டைம் பாம்பை செட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த டிக்கிங் டைம் பாம்பை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இதுதான் முடியாதுடா, முடியாது. என்ன பண்ணுவேன்? வாக்காளர்கள் யாருமே இல்லைடா தமிழ்நாட்டில், இப்போடா இதுதான் சொல்லியாகும், வேறு வழி இல்லை. இதை சொல்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு அந்த தைரியம் இருக்கோ அவன்தான் ஒரு சரியான தலைவன், உங்களுக்கான தலைவன். அவ்வளோதான். இதை தான் நான் சொல்கிறேன். ப்ளே பண்ணி முடிச்சிடும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க? இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தோழர்களே, வரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும். அதுதாங்க பிரச்சனையே. ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். ஓட்டு யாரோட ஓட்டு, வாக்கு யாரோட வாக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்மளாம் வாக்கு போட முடியுமானே தெரியல அப்படின்ட்டு. கடைசியில் நம்மளோட இதை வெற்றி தான் வாக்கு என்னங்க 9 நிமிஷத்தில் நீங்கள் 9 டைமென்ஷனுக்கும் ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கீங்க.
இது ஒருத்தர் தான் ஒரு வீடியோலேயே பல வாட்டி பண்ணுவார், இவரும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஜென்சி கிட்ஸ் வாக்கு முக்கியம், ஆமாம் முக்கியம். அவங்க பதிவு புதுசாக தான், அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க புதுசாக தான் பதிவு பண்ணணும். பட் புதுசாக இங்கே வந்து ஒரு சில குடும்பங்கள், நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் இப்போ வங்காளிகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருப்பாங்க, அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்கு அங்கே இருக்கும், புரியுதா? அவங்க வந்து அவங்க வாக்கு போகிறாங்களோ போகலையோ, பட் வாக்கெல்லாம் அங்கே தான் இருக்கும். அவங்க இங்கே தமிழ்நாட்டோட தேர்தலில் பங்கு பெறலை. இப்போ என்ன ஆகும்? அவங்கெல்லாம் இங்கே வாக்காளர்களாக மாறுவாங்க, மாற்றப்படுறாங்க. அவங்களும் அதை விரும்புகிறாங்கன்னு நான் சொல்லலை, நோ ஆப்ஷன். அவங்க இப்போ அங்கே இப்போ வாக்கு இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போ இங்கே தான் அவங்க வாக்காளராக மாறி ஆகணும், இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றா அவங்கள இப்போ கிளப்பி விடணும், இல்லைன்னா அவங்கள வாக்காளராக ஏற்றுக்கிட்டாகணும். அவங்கள வாக்காளராக ஏற்றுக்கிட்டாலும் நம்ம சாக போகிறோம், அவங்கள கிளப்பி விட்டாலும் நமக்கு தான் நஷ்டம். ஸோ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? அதே ஜென்சிக்கிட்ட தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்காக தான் நான் கதறிட்டு இருக்கேன். இது விஜய்க்கு எதிரான வீடியோன்னு நினைக்காதீங்க. அவரும் தன்னை பற்றியும் தன் கட்சியோடைய வாக்குகளை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாரே ஒழிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலைங்கிறது தான் நான் இங்கே பதிவு. நம்ம பலத்தை காட்டணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் இங்கே உங்கள் பலத்தை காட்டுறது பலத்தை காட்டாதுங்கிறதுல ரெண்டாவது. வடக்கேன் தன் பலத்தை காட்டுவான் இந்த தேர்தலில், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதில் நமக்கு கூட்டணிக்கு தானே வரப்போகுது, பரவாயில்ல 1 கோடி வாக்கு வட இந்திய வாக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி. அவன் பிஜேபிக்கு தான் வாக்கு போடுவேன், அதிமுகவுக்கு இல்லை. பார்க்கும் எவ்வளோ வாக்கு வருது, இத்தனை வட இந்திய வாக்காளர் இருக்கான். எடப்பாடி சார் கொஞ்சம் நகருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்கும். கால் படுதுங்க அப்படின்னா நீங்கள் தள்ளி உட்காருங்க, அவ்வளோதான் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேலே நான் வந்து என்ன விளக்கம் கொடுக்குன்னு தெரில. தமிழக முதல்வரே, தானை தலைவரே, இப்படிலாம் சொல்கிறேங்கிறதுக்காகனாச்சும் கொஞ்சம் ஒத்துழையாமைக்கு வாங்க. திமுக கேடர்ஸ் நம்மளுடைய அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதே கான்செப்டில் அவரும் போட்டிருக்காரு. விஜயனாச்சு கட்சி தான் வச்சுருக்காரு, அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? அதிகாரமும் வச்சுருக்கீங்க. இதை தடுப்பதற்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்னைக்கு ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய திமுக கேடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து பூத் லெவலில் இருந்து நம்ம ஆட்களுக்கு, நம்ம வாக்காளர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. நாங்களும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், நம்ம கட்சிக்காரங்கள்லாம் பதிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் சில இப்போ பாமர மக்கள் அதில் பதிவு பண்ணுவாங்களான்னு தெரியல. அவரும் அப்படி தான் பேசி வச்சுருக்காரு. 2 பேரும் தளபதி தானே, அதில் இவங்களுக்கும் சண்டை. இவர் தளபதி, இன்னும் இளைய தளபதி தான் ஒரு பேர், அதை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு ஒருத்தன் பேச்சு வச்சுருக்கான். தளபதினா என்ன? மக்களுக்கு முன்னாடி நின்று போராடணும் ஐயா, ஃப்ரண்ட் லைனில் நிற்கணும், அதுதான் தளபதி. தளபதி அப்படின்னா என்ன? மக்களை வழிநடத்தி போகிற உண்மையான தளபதி யார்? நீங்கள் என்ன வழி நடத்துகிறீங்களா? அவங்க சொல்கிற வழியில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, வழி காட்டுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஷீப்ஸ், ஆடு. வசி அதுதான் இப்போ நடக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு எல்லாமே. செப்படி யார்? மோடி. அவர் வழி காட்டுறாரு, இந்த போ அந்த பக்கம் அப்படின்னு. எல்லாம் மேய்ங்க, போங்க. எதுக்கு மேய்க்கணும்? ஒரு ஷீப்னா என்ன? அடுத்து என்ன ஆக போதும்? பலியா சரைச்சி விட்டு இதான் நடக்கும். இதுதான் ஒட்டுமொத்த நம்மளுடைய அதிகாரமும் நமது அரசியலும் நமது உரிமையும் சில மாதங்களில் நம்ம கையை விட்டு போக போகுது. வழிமுறையும் நான் சொல்லிட்டேன். ஒத்துழையாமையை கையில் எடுத்தால் தான் இதுக்கு ஒரே தீர்வு. இது ஒரு கட்சி மட்டும் கையில் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அவங்க கட்சி தான் காணாமல் போகும். ஸோ ஒட்டுமொத்த பேரும், ஒட்டுமொத்த தமிழர்களும், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், உரிமைகளை பேசக்கூடியவர்கள் எல்லாரும் ஓர் அணியில் திரண்டு நின்று இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் முடியாதியா, யாரும் நாங்களாம் பதிவு பண்ண மாட்டோம். இப்போ என்ன நீங்கள் பதிவு பண்ணலைன்னா இல்லை நடத்திக்கோ. 2000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. 2000 பேர் தான் தமிழ்நாட்டு பாப்புலேஷன் 2000 மிச்சம்லாம் இல்லை. நாங்களாம் வெளிநாட்டுக்காரங்க. உனக்கு எங்கெல்லாம் இல்லை. அதான் நாங்களாம் இந்தியன் இல்லைல்ல, நான் இந்தியன் இல்லைல்ல, அதானே சொல்ல வரேன். பேசிக்கலி அதானங்க சொல்ல வராங்க, வேற என்னங்க சொல்ல வராங்க? இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு நீ போல, நீ என்ன இந்த ஒரு ஹிப்போக்ரஸியும் கூட நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் இருக்கு. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீதி தேவதைகளோட கண்களை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு திறந்துலாம் விட்டீங்க. கண்ணை திறந்து கண்ணை மூடிட்டு தான் நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ மீடியம் ப்ளே பண்ணிடுங்க. தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும்.
அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒரு தொகுதி வாக்குலையா வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். நல்லா இருக்கு டைலாக். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வீட்டு பத்திரம் காணாம போயிடும். உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும். ஆதார் கார்டில் ஃபோட்டோவே ஒரு மாதிரி இருக்காது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, இதுங்க சொல்லிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நல்லது நடக்காதுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அடுத்த சனிக்கிழமை வரை சரி போயிட்டு வாங்க. இல்லை, படம் வருது. என்ன படம்? ஜனநாயகனுங்க. அதான் ஜனநாயகம் அழுத்தி சொன்னாரே, தெரியலையா உங்களுக்கு? இங்கே அவர் சொல்கிறாருல்ல, வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடுன்னு ஒன்று இருக்கும். இப்போ வீட்டு பத்திரமே உங்கள் பேரில் இல்லைன்னு அவன் பத்திரத்தையே பிடிங்கிட்டான். இதுக்கப்புறம் எங்கே போய் ஓட்டு மாற்றி என்ன பண்ண போகிறீங்க? இந்த படத்து நல்லதே நடக்கும்னு சொல்லி முடிக்கிறீங்க. என்ன நல்லதே நடக்கும் சொல்லுங்கள்? நல்லதை நம்ம தான் நடத்தணும். கெட்டதே தான் நடக்க போகுது. கெட்டதே நடக்க போகுது. திரும்ப வாக்காளர்கள் எல்லாம் ஒன்று திட்டு தமிழ்நாடு, இங்கே தமிழ்நாடு வேணால் தரலாம். ஆனால் தமிழ்நாடு யாராக இருக்கும்? தமிழ்நாடு ஒரு குட்டி வங்காளமாக இருக்கும், ஒரு குட்டி ஒரிஷாவாக இருக்கும். இது என்ன எவ்வளோ முக்கியமான ஒரு கண்டென்ட்டை, ஒரு கான்டெக்ஸ்டே இவங்க பேசலப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வாக்காளராக மாறுவாங்கங்கிறதையே இவர் பேசாமல் கடந்து போகிறார். தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியல. தெரியாமல் பண்ணாலும் தப்பு, தெரிஞ்சு பண்ணாலும் அதை விட பெரிய தப்பு. என்ன பண்ணுறது? ஹிந்தி பாட்டோட முடிக்கலாம். இல்லை, தமிழ் பாட்டில் வர ஹிந்தி லைன்ஸ். எந்த படத்தில் அப்படிலாம் வருது? தளபதி கச்சேரி அந்த பாட்டில் தாங்க நீங்கள் சொன்னீங்களே, எல்லா இதுலேயும் வந்து மலையாளம், தெலுங்கு, அதில் வந்து I want together பையா பையானா என்ன? அவங்க பையா பையா போயிடுவாங்க. நம்ம இது தமிழர்கள் அடுத்து இங்கே வாழ்கிறாங்கன்னே தெரியலையே. சரி, நம்ம இந்த மடகாசர் பக்கத்தில் ஒரு தீவில் தமிழர்கள் மட்டும் வாழ்கிறதா சொல்கிறாங்க. போய் வருகிறேன், சென்று வருகிறேன், விடைபெறுகிறேன், நாசமாக போகிறோம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நாசமாக போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளோ ஹோல்சமாக வீடியோ யாரும் முடிக்கவே முடியாது. வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.